இன்னைக்கு தெலுங்கு சினிமாவோட மிக முக்கியமான நடிகர் கிங் நாகார்ஜுனா அவர்களுடைய பிறந்த நாள். நாகார்ஜுனாவை பொறுத்தவரைய அவருக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் மிகுந்த நட்பு உண்டு. எப்படின்னா, அவருடைய அப்பா ஏஎன்ஆர் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவரும் கமல் சாரும் மிகுந்த நண்பர்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்ருதிக்கு கொடுத்துருக்கிற பேட்டி, கூலி படத்துக்காக ஸ்ருதி நாகார்ஜுனா சத்யராஜ் எல்லாம் பேட்டி எடுத்தாங்க. அதில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் அவர் உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பா, அதாவது அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பு. அவங்க ரெண்டு பேரும் வரப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் அவங்கள இது பண்ண விட்டுட்டு நாங்கள்லாம் வெளியில் போயிடுவோம். அவ்வளோ க்ளோஸ் பாண்டாக அடிக்கடி வருவார். அவர் ஹைதராபாத் அப்பாவை பார்ப்பாரு. அந்த மாதிரி நட்பு உண்டு. எனக்கு சீனியர் அவர். நான் மிகப்பெரிய கமலஹாசன் ஃபேனு. அவர் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கோம் அப்படின்னு அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, 2-3 உதாரணம். ஒன்று 83 ஃபிலிம், அதாவது 1983 இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அந்த 83 ஃபிலிம்ஸ் 83 படம் ரிலீஸ் ஆச்சு. ரன்பீர் கபூர் அதில் கபில் தேவா நடிச்சிருந்தார். அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அதை தமிழ்நாட்டில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஆந்திராவில் நாகார்ஜுன் ரிலீஸ் பண்ணார். அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மனம் படத்தை பற்றி, மனம் அப்படிங்கிறது அந்த 3 தலைமுறையும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நாகேஸ்வர ராவ், அதுக்கப்புறம் நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் அவர் பையன் நாக சைத்தன்யா, 3 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதில் சமந்தா கதாநாயகி. அந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டினார். நான் இந்த படத்தை நான் ரொம்ப பயஸ்டாக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு மிகுந்த நெருக்கம் உண்டு, அதுவும் ஏஎன்ஆரோட மிகுந்த நட்பு உண்டு, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த மனம் படத்தை பாராட்டி ஒரு பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு பேட்டியாக அது அமைஞ்சுது. அதுக்கப்புறம் விஸ்வரூபம் படம் பிரச்சனையின் பொழுது நம்ம நாகார்ஜுனா அந்த படம் அப்போ வெளிநாட்டில் இருந்தார். அவர் கமலஹாசன் அந்த மாதிரி எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரி படம் எடுக்க மாட்டார். எனக்கு நல்லா தெரியும், நீண்ட நாட்களாக எனக்கு கமலஹாசனோட நட்பு உண்டு. நான் மிக தீவிரமான கமலஹாசன் ஃபேன் அப்படின்னு ஓப்பனாகவே பேட்டி கொடுத்தாரு. அப்புறம் விஸ்வரூபம் ப்ரமோஷன் போது கமல் சார் அங்கே போயிருந்த பொழுது நாகார்ஜுனா பிரபாஸ்லாம் வந்திருந்தாங்க. அதில் படத்தை பாராட்டி நீண்ட கடினமான இதுக்கு பிறகு, போராட்டத்துக்கு பிறகு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. படம் சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாராட்டி இருந்தார். சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் எடுத்த படங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரம் தான். அதில் உலகநாயகன் கமலஹாசனுடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அந்த ஏஜென்ட் டீனா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உலகநாயகன் கமலஹாசனை பாராட்டியிருக்காரு. உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர்கள் சார்பாக நாகார்ஜுனாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள்.